நான் விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பட்டினத்தில் பூதம். பட்டினத்தில் பூதம் அப்படின்னு சொன்ன உடனே ஜி பும் பா என்ற ஒரு மந்திர சொல்லும் அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வரும். அந்த ஜி பும்பா என்ற மந்திர சொல்லின் அந்த பட்டினத்தில் வரும் பூதமானது எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை படத்திலே நகைச்சுவை கலந்து கொடுத்திருப்பார்கள். இதனால் இந்த படத்தை குழந்தைகள் பார்த்து ரசித்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்து குழந்தைகளும் இந்த படத்தை பார்த்தால் அத்தனை சந்தோஷமாக ரசிப்பார்கள். அப்படி ஒரு திரைப்படத்தை டி கோவிந்தராஜன் அவர்கள் சாரதா புரொடக்ஷன்ஸ் மூலமாக தயாரித்தார்கள். எம் வி ராமன் அவர்கள் ஜாவர் சீதாராமனின் திரைக்கதைக்கு இயக்கினார்கள். எம் வி ராமனின் இயக்கத்தில் இந்த படம் உருவானது. கோவர்த்தனம் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பார்கள். கண்ணதாசன் அவர்கள் பாடல்களை எழுதியிருப்பார்கள். இதில் நடித்த நடிகர்களின் பட்டாளங்கள் பெரிது. ஜெய்சங்கர் நாகேஷ், KR விஜயா, ரமாபிரபா, VK ராமசாமி, VS ராகவன், பாலாஜி, RS மனோகர், இப்படி நடிகர் பட்டாளம் இந்த படத்தில் ஏராளம். இவர்களோடு ஜாவர் சீதாராமன் பூதமாக நடித்திருப்பார். இந்த படம் இன்றைய குழந்தைகளும் பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பா எடுத்திருக்காங்கன்னா அப்படி என்ன கதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, ஜெய்சங்கரும் நாகேஷும் நண்பர்கள். ஒரு சாதாரண குடும்பத்தை பிறந்தவங்க ரெண்டு பேரும். VK ராமசாமியும் VS ராகவனும் தொழில் ரீதியாக நண்பர்கள், கூட்டு வியாபாரம் செய்பவர்கள். VS ராகவனுடைய பையன் பாலாஜி, அவர் என்ன பண்றாருன்னா RS மனோகரை கூட வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கடத்தல் கும்பலே நடத்திக்கிட்டு இருப்பாரு. VK ராமசாமியோட பொண்ணு KR விஜயா. KR விஜயாவும் ஜெய்சங்கரும் ஒரு தடவை ரயில்ல சந்திச்சுக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்து விரும்ப ஆரம்பிச்சுறாங்க, காதலிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா VK ராமசாமிக்கு என்னன்னா, தன்னை விட செல்வத்துல அதிகமானவனுக்கு தான் பொண்ணை கொடுக்கணும், தன்னுடைய சம்பந்தியா ஏத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவர். அவர் வீட்டுல ஒரு பெரிய ஜாடி ஒண்ணு வச்சிருப்பாரு. அப்போ தமிழ் சங்கத்துல வருவாங்க, இந்த மாதிரி நாங்க எங்க மூலியமா ஒரு போட்டி நடத்துறோம், அதனால தமிழ் வளர்ச்சிக்காக செயல்படுத்துறோம், ஒரு நிகழ்ச்சி நடத்த போறோம், அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உங்களால் ஆன உதவி செய்யுங்கன்னு விக்ரம் கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்ற, இந்த ஜாடியை தூக்கி விட்டுருவாரு. இந்த ஜாடியை எடுத்துன்னு போயிட்டு இதையே பரிசா கொடுங்க அப்படின்பாரு. அங்க நடக்கக்கூடிய அந்த தமிழ் சங்கம் நடத்தக்கூடிய அந்த போட்டியில ஜெய்சங்கர் ஜெயிச்சுவார். ஜெயிச்ச உடனே அவர்கிட்ட அந்த ஜாடியை கொடுத்துருவாங்க. ஜாடியை எடுத்துன்னு வீட்டுக்கு வந்தவருங்க நாகேஷும் ஜெய்சங்கரும் சேர்ந்து அந்த ஜாடியை எப்படியாவது திறக்கணும் முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு திறப்பாங்க. அது திறந்த உடனே அதுல பலவிதமான வண்ணங்களில் புகை மூட்டமாக வந்து கொண்டே இருக்கும். பலவிதமான கலரான புகைகள்லாம் வந்துகிட்டே இருந்தது. அது உள்ள ஒரு பூதம் வெளியே வருகிறது. அந்த பூதம் தான் ஜாவர் சீதாராமன். அவர் என்ன பண்ணாரு, ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஜெய்சங்கரி நாகேஷ் நீங்க என்ன பயப்படாதீங்க, பல ஆண்டுகளாக இந்த ஜாடிக்குள்ளே என்னை அடைத்து வைத்திருந்தார்கள், சிறைப்பட்டு இருந்த எனக்கு நீங்க விடுதலை வாங்கி கொடுத்துட்டீங்க, அதனால நீங்க எல்லாம் என்னுடைய எஜமானர்கள், உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், நீங்க எது கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். يا رزاقو المدد يا رب شكرا يا رزاقو المدد يا رب شكرا يا رزاقو المدد
या रब शुक्रन या रब शुक्रन இதை கேட்ட உடனே இவங்க 2 பேருக்கும் சந்தோஷம். இருந்தாலும் ஒரு டவுட், ஏன்னா பூதம் சொல்றதை செய்யுமா அப்படிங்கிறது. சரி, ஓகே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது, திருப்பதியில இருந்து எனக்கு பிரசாதம் வேணும் நாகேஷ் கேட்கும். உடனே திருப்பதியில இருந்து குருக்களே கை தட்ட பிரசாதத்தோட அவங்க வீட்டுக்குள்ள என்றார், அந்த சுப்பிரபாத பாடலோடு. அவ்வளவு அற்புதமா அந்த காட்சி அமைச்சிருப்பாங்க. திருப்பதியிலிருந்து பிரசாதம் லட்டு வடை வாங்கிட்டு வருவியா? திருப்பதி பிரசாதம் லட்டு வடை. முடியலன்னா வெளியே போ. முடியாமல் என்ன? ஜீ பூம் பா मलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु मातः समस्तजगतां मधुकैटभारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनि कृतजनप्रियदानशीले श्रीवेङ्कटेश दैते तव सुप्रभातम्. திருப்பதி பிரசாதம் உண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பூதம் மனித உருவில் வந்துட்டு இவங்களோட சேர்ந்து போறாங்க. கேஆர் விஜயாவையும் ஜெய்சங்கரையும் சேர்ப்பதற்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்குது. இதுல வி கே ராமசாமியே மறந்து போற அளவுக்கு தங்க கட்டிகளை கொண்டு போய் நாகேஷ் கொடுக்குறாரு. இதை பார்த்து ஜெய்சங்கருக்கு தான் பொண்ணை கொடுக்கணும் முடிவு பண்ணிடுறாரு. ஆனா பாலாஜி கேஆர் விஜயாவை விரும்புவாரு. எப்படியாவது கேஆர் விஜயா கல்யாணம் பண்ணி முயற்சி பண்ணுவாரு. அப்படி முயற்சி பண்ற காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு இடையில ஜாவர் சித்தாராமன் கேஆர் விஜயா நீ இருக்கிறதுனால எனக்கு அவன் ஜெய்சங்கரோட நெருங்கி பழக மாட்டேங்கிறாரு, நீ இருந்தா எனக்கு கல்யாணம் நடக்காது, நீ போயிடுன்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நீ கூப்பிட்டால் மட்டும்தான் இனிமேல் நான் வருவேன், இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் பாலாஜி கும்பலும் மனோகரும் சேர்ந்து ஜெய்சங்கரை நாகேஷ் எல்லாரையும் கடத்தி சாகடித்து முயற்சி பண்ணுவாங்க. அப்போ ஏரோப்ளேன்ல இருந்து ஹெலிகாப்டர் போவோம், ஹெலிகாப்டர் உட்கார வச்சு போவாங்க. அங்கிருந்து ஜெய்சங்கரை கீழே தள்ளறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, கீழே தள்ளிடுவாங்க. அப்போ அதை பார்த்த கேஆர் விஜயா உடனே கத்துவாங்க, ஜீபும்பா உடனே காப்பாத்து அப்படின்வாங்க. ஜீபும்பா வருவாரு, ஜெய்சங்கரை காப்பாத்துவாரு. வில்லன்களை அடிச்சு துரத்துருவாங்க, போலீஸ் பிடிச்சிடும். கடைசி காலத்துல ஜெய்சங்கருக்கும் கேஆர் விஜயாவுக்கும் கல்யாணம் நடக்கும். இதோட இந்த கதை முடியும். கேவலம் ஒரு சாதாரண மனிதர் இல்ல, நீயே என்ன புரிஞ்சுட்டு, என்ன நல்லவன்னு புரிஞ்சுட்டு தீபூம்பா வான்னு கூப்பிட்டாதான் நான் திரும்ப போறேன். பாஸ்கர், பாஸ்கர், கவலைப்படாதே பாஸ்கர். என்ன தீபம் அது? லதா அங்க ஹெலிகாப்டர் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா, என்ன கார்ல ஏற சொல்றீங்களே? பரவாயில்ல, கார்ல ஏறுங்க. அதோ தீபம்மா வந்துட்டாரு. என்ன மோட்டர் கார் மாடல்ல ஹெலிகாப்டரா? வரட்டும், அவனை நான் கவனிச்சுக்கிறேன். இடிக்கிற மாதிரி போ, இடிக்கிற மாதிரி போ. நோ நோ, இறங்கிடு இறங்கிடு. இதுல பூதமாக வரும் ஜாவர் சீதாராமன் செய்யும் சாகசங்கள் சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொன்னோம்னா, தினசரி பேப்பர்ல திருவிளையாடல் படமும் எங்க வீட்டு பிள்ளை படமும் விளம்பரம் வந்திருக்கும். அந்த விளம்பரத்திலேயே அப்படியே படத்தை காட்டுவாரு. பார்க்கும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் என்னுடைய கல்லூரியில ஒரு போட்டி நடக்கும், கைப்பந்து போட்டி, வாலிபால் போட்டி. அதுல இவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணும். அதெல்லாம் பயங்கர ஜாலியா இருக்கும். இப்படி குழந்தைகள் எல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிலே அந்தைய காலகட்டத்திலேயே எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் பட்டினத்தில் பூதம். இது இந்த கதை திரைக்கதை மட்டும் அற்புதமா அமையல, மாயாஜாலங்கள் மட்டும் அற்புதமா அமைஞ்சுன்னு கிடைக்கல.
பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பாக அமைந்து விட்டன. கோவர்த்தனம் அவர்களின் இசைக்கு கண்ணதாசன் அவர்கள் அற்புதமான வரிகளை கொடுத்திருப்பார். கண்ணே கண்டதெல்லாம் காட்சியா அப்படின்ற ஒரு பாடல். கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா, உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா, கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. வெறும் சந்தேகமா, கோபம் வானவில்லின் வர்ண ஜாலமா. கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா. நான் யார் யார் என்று கேட்கவில்லை, நீ யார் யார் என்று தேடவில்லைன்னு ஒரு பாடல். நான் யார் யார் என்று சொல்லவில்லை, நீ யார் யார் என்று கேட்கவில்லை. நான் யார் யார் என்று சொல்லவில்லை, நீ யார் யார் என்று கேட்கவில்லை. ஒரு பாட்டிலும் இல்லை, இந்நாட்டிலும் இல்லை, பார் பார் கண்களில்லையோ. நான் யார் யார் என்று சொல்லவில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க போட்டி பாடலும் ஒண்ணு இருக்கும். அதுல அற்புதமான அந்த பாட்டு, அதுவும் மிக சிறப்பாக வந்திருக்கும். அப்புறம் உலகத்தில் சிறந்தது எது, உண்மை இல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல், போட்டி பாடல், அதுவும் மிக சிறப்பான பாடலா அமைஞ்சிருக்கும். உலகத்தில் சிறந்தது எது, 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 எது. உலகத்தில் சிறந்தது எது, ஓர் உருவம் இல்லாதது எது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது. உலகத்தில் சிறந்தது எது, ஓர் உருவம் இல்லாதது எது. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே இந்த படத்துல அவ்வளவு சிறப்பான அற்புதமான பாடல்களாக அமைந்திருக்கும். ஜி பூம்பாவோடு அற்புதமான காட்சி அமைப்புகள் இருக்கும். நாகேஷோட ரமா பிரபாவன் 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய நகைச்சுவை காட்சிகளும் மிக சிறப்பாக இருக்கும். படம் மிக அற்புதமான ஒரு படமாக எடுத்து 1967 வெளியான இந்த படம் மிக பெரும் வெற்றி படமாக அமைந்த திரைப்படம் தான் பட்டினத்தில் பூதம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.